அப்படியே தவழ்ந்து ஸ்ரீலங்காவுக்கு போயிடு பிரகேஷ். இது வந்து கடல்ல நிறுத்திட்டாங்க. இப்போ வந்து தலை வந்து குடமுழுக்கு பண்ணுவாங்க. இது பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து போய் தலை முழணும். அப்பதான் வந்து நம்மளை பிடிச்ச பீடை எல்லாமே போகும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நடு வீட்டில் ஓட்டுறதுக்கா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடப்பாக்கம் மகத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்டோம். அதாவது வந்து எல்லா ஊர்லேயுமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகம் வந்து சிறப்பாக நடக்கும். கடப்பாக்கம் எங்கள் ஊரில் எப்படி மகம் நடக்குதுங்கிறத இன்னைக்கு விளாகாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க போகலாம். போகலாம். படம் சூப்பராக இருக்குது. எல்லாம் என் காசு திடி ஆடியோ போட்டு தானே வேலைக்கு போற காசு எல்லாம் அக்கௌண்ட்ல போட்டுறாங்கன்னு சொல்ற. அப்புறம் நல்லா இருக்கு. சரி சரி அவ்வளோ பைக் எடுத்துனோயா மித்த போயிட்டு வாங்க. காசா அப்பாதான் அக்கௌண்ட்ல வச்சுக்கிறாராமே. கடப்பாக்கம் வந்தாச்சு. இதுதான் வந்து கடப்பாக்கம். இதான் வந்து பீச்சுக்கு போற ரோடு. இதுதான் பீச்சு வந்தாச்சு. இதுதான் வந்து கைவெளி, கடல் துவாரம், தண்ணி போற இடம். இதுதான் வந்து இது ஒரு பக்கம். இன்னும் மெயின் அங்க இருக்கு. இதான் பக்கிங் கால்வா. பீச்சுக்கு வந்து வந்தாச்சு. இப்போ வந்து பைக் வந்து இங்கே விட்டீங்களா? ஏன்னா மார்னிங் டைமு நம்ம வந்து ஒரு 9 o'clock அந்த டைம்ல வந்து இப்போ வந்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம போகும்போது காட்டினே போறேன். வரும்போது எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்க. வேலை வந்துடும். ஏன்னா காலையில வந்தா தான் நல்லா இருக்கும். அதுக்காக தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் இனிமே தான் வர ஆரம்பிக்கும். இப்போ ஓப்பனிங் ஸ்டேஜ் போக போக காட்டுறோம் பாருங்க. இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே இங்கேயே இருக்கும். இன்னைக்கு வந்து எல்லாமே வாங்கலாம். இங்க எல்லாமே கிடைக்கும். ஸோ வரும்போது ஒன்று ஒன்றா நான் காட்டிட்டே வரேன். இப்போ ஃப்ரீயா இருக்கு. வரும்போது பாரு எப்படி இருக்குன்னு. நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே இங்க வந்து சூப்பரா காட்சிப்படுத்திருக்காங்க. ஃபுல்லா எல்லா பீச் வரைக்குமே வந்து கடை வந்தாச்சு. எல்லாமே ஆமா. இங்கெல்லாம் கடை போன வருஷம் இல்லை, இப்ப இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நிறைய கடை வந்திருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் ட்ரைனிங் இன்னைக்கு. ஆமா இன்னைக்கு தண்ணி நிறைய தான் உள்ள போயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கடல் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து உள்ள போயிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரண்ட்லயே இருந்துச்சு கடல், இங்கேயே இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா கடல் கிட்டத்தட்ட ரொம்ப லாங்கா போயிருக்கு. உள்ள வாங்கியிருக்கு செம்மையா. வாங்க போய் குளிக்கலாமா? மித்ரா ஜாலியா இருக்கா. குளிக்க தேவையா? தண்ணி மட்டும் தெளிச்சிருந்தா? ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து அலையே வந்து கம்மியா தான் இருக்கும். ஏன்னா மாசி மகன்றதுனால. எங்க வா வர இரு.
எல்லாரும் நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த வருஷம் நல்லாவே இருக்கு. இந்த வருஷம் இத்தனை வருஷத்தை விட இந்த வருஷம் நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வருஷம்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருந்ததுனால கொஞ்சம் நிம்மா தான் போச்சு. ஆனால் இந்த வருஷம் நல்லா இருக்கு. ஆமாங்களா? இந்த வாட்டி தண்ணி அலையே இல்ல அலையே இல்ல. மாசி மகத்தன்னைக்கு வந்து மட்டுமே அலை வராது. அதிகமா கம்மியா தான் இருக்கும். அதே மாதிரி எவ்வளவு தூரத்துக்கு போய் பசங்க குளிக்கிறாங்க காட்டுறோம் பாருங்க, எவ்வளவு தூரத்துக்கு போய் குளிக்கிறாங்க. கடல் வந்து அப்படியே ஏரி மாதிரியே இருக்கு, அலையே இல்ல. பயப்படாதரா பயப்படாதரா பயப்படாதரா. ஏய் நல்லா தெளிச்சுக்கடா. என் மேலேயும் தெளிச்சு விட்டாச்சு. பயப்படாதரா, நான் இருக்கேன்டா. மித்ரா அப்படியே பயப்படுறான் பயங்கரமா. இவ்வளவு நாள்லாம் வந்து யாருமே இவ்வளவு தூரம் போக மாட்டாங்க. இன்னைக்கு வந்து அலையே இல்லைன்றதுனால எவ்வளவு போதும். அப்படியே தவழ்ந்து ஸ்ரீலங்காவுக்கு போயிடு பிரகேஷ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போதான் வந்து சாமி வந்து கடலுக்கே வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் ஒவ்வொரு சாமி அப்படியே அதை பாருங்க லைனா வந்துகிட்டே இருக்கும். இதுல வந்து எது பக்காவா ஜோடிச்சு வருதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சாமியுமே வந்திருக்கு. எல்லா ஊர்ல இருந்து சாமி ஜோடிச்சு ஒவ்வொன்றா அழகாக வந்து பண்ணி எடுத்துட்டு வந்து கடலில் நிறுத்திட்டாங்க. இப்போ வந்து தலை வந்து குடமுழுக்கு பண்ணுவாங்க. இது பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து போய் தலை முழணும். அப்போதான் வந்து நம்மளை பிடிச்ச பீடை எல்லாமே போகும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போதான் போயிட்டு நம்ம எல்லாமே குளிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒவ்வொரு சாமியும் எந்தெந்த ஊருன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். இதான் வந்து கடப்பாக்கம் திரௌபதி அம்மன் கோயில் சாமி, பெருமாள் கோயில். இதான் ஃபர்ஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கடப்பாக்கம் பராசக்தி அம்மன் அந்த சாமி இது. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கடப்பாக்கம் அருணாச்சலேஸ்வரர் கோயில். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கடப்பாக்கம் சிவன் கோயில். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து கடப்பாக்கம் குப்பம் தண்டுமாரியம்மன் கோயில். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த சாமி வந்து பிரபலமாக வந்து அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. இந்த முறையும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வலையிலாலே வந்து மலராலையும் வந்து பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் வந்து கடப்பாக்கம் குப்பம் கோயில் சாமி. இதுவும் சூப்பராக வந்து ஜோடி பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வில்லிவாக்கம் தண்டுமாரியம்மன் கோயில். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கடப்பாக்கம் நரசிங்க பெருமாள் கோயில் சாமி. இது வந்து கடப்பாக்கம் முத்துமாரியம்மன் கோயில் சாமி. இது வந்து
இது வந்து கோட்டைக்காடு மாரியம்மன் கோவில், இதுவுமே அழகா இருக்கு. கப்பிவாக்கம் கங்கையம்மன் கோவில், இது வந்து கடப்பாக்கம் காசி விஸ்வநாதர் சாமி. இது வந்து ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கடப்பாக்கம் பூமி குப்பம், கடப்பாக்கம் புதுத்தோட்டம். இது வந்து விநாயகர் கோவில், முருகர் கோவில் சாமி. இது வந்து கடப்பாக்கம் நல்லூர் பெருமாள் கோவில் சாமி. பூமி குப்பம் அங்காள பரமேஸ்வரி சாமி. இது வந்து எல்லாமே சூப்பராக ஜோடி பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கடப்பாக்கம் துர்க்கையம்மன் கோவில், சூப்பராக அலங்காரம் பண்ணியிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 சாமி வந்து இன்னைக்கு வந்திருக்கு. சாமி வந்து கும்பிட்டாச்சு. இப்போ அப்படியே போயிட்டு கடை தெருவில் போயிட்டு எதனா திங்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு எதனா பண்ணிட்டு அப்படியே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் திங்ஸ் எல்லாம் ஜாலியாக இருந்துச்சா? கால் சூடுதா? அதோ ஷூ மாட்டிக்கலாவா? செம வெயில் இன்னைக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கரும்பு ஜூஸ் குடிச்சு வந்து அவங்களுக்கு ஈட்டை குறைக்கும். எல்லாம் டயர்ட் ஆகிட்டாங்க நடந்து குடிச்சு. முதல்ல ஜூஸை குடிங்க. ஆரம்பிச்சிடும். இந்த சூட்டுக்கு நல்லா ஜில்லுன்னு குடிச்சாதான் நல்லா. இப்போ வந்து கூட்டம் வந்து வந்துருச்சு. இன்னும் போக போக இன்னும் நிறைய பேர் வருவாங்க. அன்னதானத்துக்கு அலைமோதான் கூட்டம். பச்சை பயிறு, வாட்ச்லாம் கலர் கலரா இருக்குங்களா? நான் வாட்ச் வாங்கிக்கிறியா? இல்லைப்பா, ஆப்பிள் வாட்ச் இல்லை, ஆப்பிள் வாட்சுங்களா? வாங்கிக்கா. 60,000 ரூபாய் ஒரு வாட்ச், ஆப்பிள் வாட்ச். காட்ட பேஸ்ட் கியூப் தான் வேணுமா? பேஸ்ட் கியூப் தான் வேணுமா? இந்தா இந்தா, டைம் பாஸ் போதுமா? பிரேஸ் சொல்ல. போதுமா? நடு வீட்டில் ஓட்டுறதுக்கா? சரி சரி, கோலம் போட தெரியாததுனால. சரி சரி, போலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே வந்து கடத்தெருவில் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சாச்சு. வீட்டுக்கு தான் கிளம்புறோம். மகத்துக்குலாம் போய் வந்தாச்சு. அப்புறம் தேவையான வளையல், அப்புறம் பூச்செடி, அங்க போனாலும் பூச்செடி வாங்கிட்டு வைக்கிறதுதான் பெருமை. ஆனா கோழிங்க ஒண்ணு கூட விடுறது இல்லை, எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. வீட்டுக்கு ஏன்னா சாமிக்கு உங்களுக்கு எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்குல்ல இந்த கலர், நல்லா இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போய் ரெஸ்ட் எடுக்க போறேன். இன்னைக்கு நான் வேலைக்கு கூட போகல, வீட்டுல நல்லா ரெஸ்ட் எடுக்க போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் 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 பாய்.